Hi and happy morning to all. This is Shyam from Suryan Academy, and today we are going to deal with the part 2 of the chapter, His First Flight, written by Liam O'Flaherty. Okay, students, நம்ம இன்னைக்கு லியாம் ஓ ஃபிளாஹர்டி அவர் எழுதின ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃபிளைட் அப்படிங்கிற 10th ஸ்டாண்டர்ட்கான சாப்டர் ஃபர்ஸ்ட் யூனிட் இதனுடைய செகண்ட் பார்ட் பார்க்க போறோம். இப்போ நம்ம அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். யாரும் பார்க்கல அப்படின்னா அதை பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த நம்ம செகண்ட் பார்ட்டுக்கு வாங்க. அப்பதான் நமக்கு சாப்டர் புரியும். இதுல நம்ம செகண்ட் பார்ட் தான் பார்க்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்ல நம்ம glossary, ஆதர் டீடைல்ஸ் அண்ட் இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் த சாப்டர், அதே மாதிரி இதனுடைய ஃபர்ஸ்ட் போர்ஷன் நம்ம அதுல கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். இப்போ நம்ம செகண்ட் பார்ட்ல இருந்து வரோம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு அப்புறம் இதுல பாத்தீங்கன்னா his mother cackled too and looked at him. அப்போ அது வந்து பறக்க முடியாம அப்படியே நின்னுகிட்டு அந்த அண்ணன், அக்கா, தங்கச்சி இவங்க எல்லாருமே பறக்கிறத பார்த்துட்டு இவங்க அப்பா அம்மா எப்படி அதுக்கு டைவ் பண்றதுக்கெல்லாம் கத்து கொடுக்குறாங்க அது எல்லாமே பார்த்துக்கிட்டு தான் நின்னுச்சு. பட் he didn't take part in any of the things and he was standing still in the ledge of that hill. அந்த மலையில அது மட்டும் தனியாவே நின்னுகிட்டு இருந்துச்சு. இப்போ அது பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்ன அது பாத்தீங்கன்னா his mother cackled too and looked at him. அது அம்மா அதை வந்து பாக்குது. and next ga 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 he cried begging her to bring him over some food. அப்போ இது வந்து இதை வந்து அழுகி இது வந்து அழுதுகிட்டே அதனுடைய தாயார்கிட்ட கேக்குது, கொஞ்சம் ஃபுட்டு கொண்டு வாங்கம்மா அப்படின்ட்டு. கால் ஊல்ஹா she screamed back mockingly. அதுக்கு பதிலா அவங்க அம்மாவும் அதே மாதிரி கவுல் பண்ணிக்கிட்டு அது அப்படியே அவங்களும் போயிட்டாங்க. பட் he kept calling plaintively. ரொம்ப plaintively நம்ம மீனிங் என்னன்னு பார்த்தோம், வெரி சேட் லுக்கிங். ரொம்ப சோகமாவும் அது அம்மா கிட்ட நடிச்சு பாக்குது. அம்மா முடியலம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுகையா ரொம்ப அது கெஞ்சுது, எதுக்கு ஏதாவது ஃபுட்டு கொண்டு வாங்க அப்படின்ட்டு. And after a minute or so he uttered a joyful scream. His mother had picked up a piece of fish and was flying across to him with it. இப்ப என்னாச்சு பாத்தீங்கன்னா அதுக்கு அம்மா கிட்ட இது வந்து ரொம்ப சோகமா நடிச்சு கேட்டுச்சுல்ல, அது அம்மாவும் ஏதோ கால் ஊஹா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதுவும் பதிலுக்கு ஏதோ ஸ்கிரீம் பண்ணிக்கிட்டு அப்படியே சுவங்கின்னு பறந்து போயிருச்சு. பறந்து போயிட்டு கீழே கடல்ல போய் ஒரு மீனை பிடிச்சிருச்சு. அது ஒரு மீனை பிடிச்சதும் இது யாருக்கு சந்தோஷப்பட்டுச்சு பாத்தீங்கன்னா, இப்ப இது எனக்காக தான் இந்த அம்மா இந்த மீனை பிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு he uttered a joyful scream. ரொம்ப சந்தோஷமான ஒரு ஸ்கிரீமிங் சவுண்ட் இது கொடுத்துச்சு. His mother had picked up a piece of fish and was flying across to him with it. அந்த மீனை பிடிச்சிட்டு வந்துட்டு இது பக்கமாவே அப்படி பறந்து போயிட்டு இருக்கு. He leaned out eagerly, tapping the rock with his feet, trying to get nearer to her as she flew across. என்ன பண்ணிச்சு பாத்தீங்கன்னா, he leaned out eagerly, tapping the rock of his feet, trying to get nearer to her. இப்போ இந்த குட்டி நம்ம சீகல் என்ன பண்ணுதுன்னா, tapping her feet on the rock. அந்த ராக்ல வந்து தன்னுடைய காலை எடுத்து மிதிச்சுட்டு அப்படியே முன்னாடி அப்படி முன்னேறி வருது, தன்னுடைய தாயார் கிட்ட நெருங்குறதுக்கு அப்படியே முன்னேறி வந்துச்சு. But when she was just opposite to him, abreast of the ledge, she halted, her legs hanging limp, her wings motionless, the piece of fish in her beak almost within reach of his beak. இப்போ என்ன ஆச்சு பாத்தீங்கன்னா, அந்த எண்ட்ல வந்துகிட்டு அப்படி மோஷன்லெஸ்ஸா அப்படியே நிக்குது, எந்த ஒரு அசைவும் இல்லாம அப்படியே நிக்குது. அப்போ இதனுடைய பீக்ல அந்த மீன் இருக்குது, அது அது அந்த பக்கமா, ஆனா அது வாயில கிடைக்கல. இப்ப என்ன நினைச்சிட்டு இருக்குன்னா, இப்ப நம்ம வாயில கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படியே அந்த எண்டிங்ல அப்படியே நிக்குது. He waited a moment in surprise, wondering why she did not come nearer, and then maddened by hunger, he dived at the fish. இப்போ என்னாச்சு பாத்தீங்கன்னா, அந்த தாய் பறவை இதனுடைய கொஞ்சம் தொலைவுல தான் அப்படியே நின்னுகிட்டு இருக்கு. அப்போ இந்த குட்டி பறவை என்ன நினைச்சிட்டு இருக்குன்னா, நமக்காக தான் அம்மா கொண்டு வந்திருக்காங்க, நமக்கு ஆனா நமக்கு அது எத்த மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்படியே நிக்குதா. அப்ப பாத்தீங்கன்னா மேடர்ன்டு பை ஹங்கர், அதனுடைய பசி அதனால தாக்கு பிடிக்க முடியாததுனால என்ன பண்ணிச்சு பாத்தீங்கன்னா, பரவாயில்ல நமக்கு அந்த ஃபுட்டு தான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு he dived at the fish. அப்ப அந்த மலையில இருந்து அந்த ஃபிஷ்ஷை பிடிக்கிறதுக்கு அது அப்படியே டைவ் பண்ணிச்சு வித் a loud scream, ஏ அப்படின்னு சொல்லிட்டு அதை பிடிக்கிறது. He fell outwards and downwards into space. His mother had swooped upwards. As he passed beneath her, he heard the swish of her wings. என்னாச்சு பாத்தீங்கன்னா, அதனுடைய தாயார் வந்து இதனுடைய வாயில வந்து அந்த ஃபிஷ்ஷை கொடுக்கல. The mom she didn't give the fish in its mouth. இதனுடைய மவுத்ல அந்த ஃபிஷ்ஷை கொடுக்கல. அது கொஞ்சம் தொலைவாவே நின்னுச்சு. அப்ப இதுக்கு பசி தாங்க முடியாததுனால இது டைவ் பண்ணிச்சா,
அப்படியே கீழ அப்படியே விழ போகுச்சா, விழ போறதுல வந்து அத தெரியாமலே, அத அறியாமலே அதனுடைய விங்ஸ தூக்கி அடிக்க ஆரம்பிச்சுச்சு. அப்புறம் என்னாச்சு பார்த்தீங்கன்னா, then a monstrous terror seized him and his heart stood still. A monstrous, a monstrous terror seized him. A monstrous terror seized him means ஒரு பயங்கரமான ஒரு த்ரில் அதுக்குள்ள. சீஸ்ட் ஹிம். அதாவது சீஸ்ட் ஹிம்னா அத வந்து பற்றிக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு தட் மான்ஸ்டர்ஸ்ன்னா உங்களுக்கு தெரியும். ரொம்ப பயங்கரம், அதிபயங்கரமான ஒரு டெரர் மீன்ஸ் ஒரு த்ரில். இப்ப அதனுடைய ஹார்ட் ஸ்டுட் ஸ்டில். அதனுடைய இதய துடிப்பே நின்னது மாரி. நம்ம திடீர்னு ஒரு இடத்துல இருந்து ஃபர்ஸ்ட்டா நம்ம ஒரு இடத்துல பறக்குறோம் அப்படின்னா எப்படி இருக்கும்? அப்படியே நம்ம இதயம் எல்லாம் அப்படியே டக்கு 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 டக்குன்னு அடிச்சு நிக்கிறது மாரி. He could hear nothing. அதுக்கு எதுவுமே கேட்கல. But it only lasted a moment. அதுக்கு ஒரு வினாடி அப்படியே அது கண்ணடைச்சு போனது மாரி. The next moment he felt his wings spread outwards. அடுத்த மூமெண்ட் அது எப்படி ஃபீல் ஆச்சுன்னா, அது அறியாமலே அதனுடைய விங்ஸ் அத விட்டு அப்படியே சிறகு அடிக்க ஆரம்பிச்சுச்சு. The wind rushed against his breast feathers, then under his stomach and against his wings. இப்ப காத்து எங்கெல்லாம் போகுது பார்த்தீங்கன்னா, அதனுடைய ஸ்டொமக்க உராசிட்டு போகுது. அதனுடைய விங்ஸ அடிச்சுக்கிட்டு போகுது. அதனுடைய விங்ஸ்ல அடிக்குது அந்த காத்து. He could feel the tips of his wings cutting through the air. அது என்ன ஃபீல் பண்ணுச்சுன்னா, அதனுடைய சிறகுகள் வந்து அந்த காத்த அப்படியே கட் பண்ணி அடிச்சு, அது அப்படியே அந்த காத்தினுடைய பேலன்ஸ அப்படியே செதுக்கி எடுத்துட்டு அது அப்படி பறக்கிறது மாரி அது ஃபீல் பண்ணிச்சு. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, he was not falling headlong now. இப்போ அது வந்து கீழ தலைகீழ அது வந்து விழல. He was soaring gradually downwards and outwards. He was no longer afraid. He just felt a bit dizzy. Then he flapped his wings once and he soared upwards. இப்போ அதுக்கு வந்து பயம் தெரியல. ஆனா அது ஒண்ணே ஒண்ணு மட்டும் ஃபீல் பண்ணுச்சு. நம்ம she felt little bit dizzy. So dizzy means கொஞ்சம் ஒரு மாரி நம்ம கூசுறது மாரி. நம்ம உடம்பு கூசும் பாத்தீங்களா? அது மாரி அந்த லைட்டா அதுக்கு உடம்பு கொஞ்சம் கூசுச்சு அவ்வளவுதான். பட் ஆனா அது அந்த விங்ஸ ஃபிளாப் பண்ணி அது இப்போ தைரியமா பறக்க ஆரம்பிச்சிருச்சு. He uttered a joyous scream. இப்போ அது சந்தோஷமான ஒரு அந்த கூக்குரல அது போடுது. And flapped them again. திரும்பவும் சிறகடிச்சு சிறகடிச்சு பறக்குது. He soared higher. He raised his breast and banked against the wind. இப்ப அது என்ன பண்ணுதுன்னா, இன்னும் நெறைய வித்தைகள வந்து அதுவாவே காமிக்க ஆரம்பிக்குது. அதான் கொஞ்சம் அதாவது நம்ம கொஞ்சமா படிச்சிருப்போம். ஆனா நல்ல ஸ்டைல் நம்ம சைக்கிள் படிக்கும்போது தெரியும். ஃபர்ஸ்ட்டா நம்ம சைக்கிள் அப்படியே நம்ம பேலன்ஸ் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா, ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த ஹாப்பினஸ் தான் இப்ப அந்த பேர்டுக்கு. அது அப்போ திரும்ப அதுல கொஞ்சம் ஸ்டைல் எல்லாம் அந்த காமிக்க ஆரம்பிக்கிறது. ரொம்ப சந்தோஷமா கூக்குரல் போடுது. கா 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 லூ லா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நெறைய கூக்குரல் போடுது. His mother swooped past him, her wings making a loud noise. He answered her with another scream. Then his father flew over him screaming. Then he saw his two brothers and sisters flying around him, soaring and diving. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதனுடைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்பா அம்மா எல்லாருமா சேர்ந்து அது பறக்கிறத பார்த்துக்கிட்டு அது பக்கத்துல வந்துகிட்டு அவங்க எல்லாருமா சேர்ந்து ஸ்கிரீம் பண்றாங்க. மேபி அப்ரிஷியேட் பண்றாங்க அத. Then he completely forgot that he had not always been able to fly and commenced to dive and soar, shrieking shrilly. He was near the sea now, flying straight over it, facing out over the ocean. அப்புறம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்ப அது அந்த கடலினுடைய பக்கமா பறக்க ஆரம்பிச்சிருச்சு. மேல வந்து கொஞ்ச நேரம் அப்பா அம்மா அண்ணா தங்கச்சி கூட எல்லாம் அது பறந்துட்டு இது அந்த ஃபர்ஸ்ட் டைம் பறந்ததுனால கொஞ்சம் மெய் மறந்து அப்படியே பறந்துகிட்டு இருந்துச்சு. And then he saw a vast green sea beneath him with little ridges moving over it. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு விஷயத்தை அது பார்த்துருச்சு. Okay. So he saw a vast green sea beneath him with little ridges moving over it. Little ridges moving over it. He turned his beak sideways and crowed amusedly. So இப்ப பாத்தீங்கன்னா he was near the scene of flying straight over it, facing out over the ocean. He saw the vast green sea beneath him. அப்ப vast green sea அப்படின்னா ரொம்ப ரொம்ப பெரிய ரொம்ப விரிவான ரொம்ப அகலமான அந்த sea அது பக்கத்துல அது பாக்குது. with little ridges
Moving over it, he turned his beak sideways and crowed amusedly. His parents and his brothers and sisters had landed on his green floor in front of him. They were beckoning to him, calling shrilly. He dropped his legs to stand on the green seat. His legs sank into it. He screamed with fright and attempted to rise again, flapped his wings, but he was tired and weak with hunger, and he could not rise, exhausted by the strange exercise. ஸோ இப்போ எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படி பார்த்தீங்கன்னா அவங்க பேரண்ட்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து அந்த கிரீன் ஃப்ளோர்ல வந்து லேண்ட் ஆகுறாங்க இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஹிம், அதனுடைய முன்னால. he was beckoning to him. So beckoning means ஆல்ரெடி நம்ம அந்த மீனிங்ல பார்த்திருந்தோம். beckoning means making a gesture with the hand or head to encourage someone to approach or follow. அவங்க அப்பா அம்மா எல்லாம் சேர்ந்து இந்த பேர்டை என்கரேஜ் பண்ணி வா பின்னாடி ஃபாலோ பண்ணி வா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப கூப்பிடுறாங்க. ஆனா இது இப்ப எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த சந்தோஷத்துல பறந்ததுனால அது ரொம்ப நேரம் பறந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்ப அதுக்கு டயர்ட் ஆயிருச்சு. ஏன்னா ஒரு நாள் ஃபுல்லா அது சாப்பிடாம இருந்தது இல்ல. அதனால அதுக்கு மேல பறக்க முடியல. நாட் ரைஸ் எக்ஸாஸ்டட் பை த ஸ்ட்ரேஞ்ச் எக்ஸர்சைஸ். அவங்க எக்ஸர்சைஸ் மீன்ஸ் அது திரும்ப திரும்ப பறக்கிறதே ஒரு எக்ஸர்சைஸ் தானே. his feet sank into the green sea. இப்ப என்னாச்சு பாத்தீங்கன்னா அதனுடைய கால் வந்து கடலுக்குள்ள அப்படியே பத்திக்குச்சு. and then his belly touched it and he sank no farther. அப்ப இது கிட்டத்தட்ட தண்ணியில மூழ்கக்கூடிய நிலைமையில வந்துருச்சு. ஏன்னா அது ரொம்ப டயர்டா இருக்கு பாத்தீங்களா. அது கீழே வந்து அப்படியே மத்த பறவைகள் எல்லாம் அப்படியே லேண்ட் ஆகுறது மாதிரி நிக்கி. ஆனா பட் இதுக்கு பாத்தீங்கன்னா இதனுடைய வயர் இப்ப வந்து எங்க ஆச்சு பாத்தீங்கன்னா அந்த தண்ணியில டச் ஆகி அப்படியே அதாவது தண்ணிக்கு மேல அப்படி நிக்குது. He was floating on it, and around him his family was screaming, praising him, and their beaks were offering him scraps of dogfish he had made his first flight. இப்போ என்னாச்சு பார்த்தீங்கன்னா அந்த ஸோ மற்ற பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்புறம் பேரண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, அதுக்கு கொஞ்சம் நிறைய ஸ்கிராப்ஸ் ஆஃப் டாக் ஃபிஷ், கொஞ்சம் அந்த டாக் ஃபிஷ் எல்லாம் கொண்டு கொடுக்குறாங்க அதுக்கு. அதை சாப்பிட்டுட்டு, ஆனால் அது அவங்களுக்கு தெரியும் இது பறந்துருச்சு, இனிமே இதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து ஒரு கிஃப்டா கொண்டு அந்த ஸ்கிராப்ஸ் ஐ மீன் கொஞ்சம் ஃபுட் அதுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இதோட இந்த சாப்டர் கம்ப்ளீட் ஆகுதுங்க. ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இந்த வெக்காபுலரிஸ் நல்லா பார்த்துக்கோங்க. ஐ திங்க் யூ ஆல் அண்டர்ஸ்டுட் த சாப்டர் வெல் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் த சேனல். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், அதுக்கப்புறம் கிராமர் ஏரியாஸ், அதுக்கப்புறம் ஈஸி பேப்பர் ப்ரெசன்டேஷன்ஸ், எப்படி மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம் நாங்க நம்ம சேனல்ல. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கிடைக்கும். இங்கிலீஷ் மட்டும் இல்ல, பட் அதர் சப்ஜெக்ட்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே நாங்கள் கொடுப்போம். சொல்லக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் அப்படியே எக்ஸாம்ஸ்க்கு வரும். அண்ட் இம்பார்ட்டன்ட் ஏரியாஸ் கவர் பண்றதுக்கான டெக்னிக்ஸ் எல்லாமே நம்ம கொடுப்போம். அண்ட் விஷ் யூ ஆல் த பெஸ்ட். ஸோ சாப்டர்ஸ் நல்லா கவனிச்சு நல்லா பாருங்க, வெக்காபுலரிஸ் எல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ நல்லா புரிஞ்சு இந்த கதையை நல்லா புரிஞ்சு பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு சாப்டருக்கும் நீங்க உள்ள வரும்போது யூ ஹாவ் டு, இப்போ வந்து புதுசா வர்றவங்க எல்லாம் அதை ஒரு வாட்டி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தான் உள்ள வரணும். And thank you and have a good day for you all.